ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவ்வளோ நாள் வந்து சி ப்ரோக்ராமை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம்லேயும் கொஞ்சம் வந்து வீடியோஸ் போடலாம். அப்புறமா ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து மித்த வீடியோஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்றத விட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து நான் என்னதை பற்றி பேச போகிறேன்னா வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமை பற்றி நான் பேச போகிறேன். இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் அதை வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா முதல்ல ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோமோ அதே தான் வந்து சி ப்ளஸ் ப்ரோக்ராமுக்கும் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்காக என்ன பயன்படுத்த போகிறோம்னா வந்து டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை நான் பயன்படுத்த போகிறேன். இங்கே இந்த இதில் இருக்கு பாருங்க, இந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணனா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸ்டார்ட் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இது மாதிரி பிளாங்கா வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் வந்து ஆகும். இதுல போயிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி நான் ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்றத பத்தி முதல்ல சொல்றேன். முதல்ல அந்த ஃபைலுக்கு நேரா வாங்க. ஃபைலுக்கு நேரா வந்துட்டு ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். இப்ப நம்ம எந்த லொகேஷன்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதுல வந்து நான் 2 ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ முதல்ல ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். அப்புறமேல நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். நம்ம வந்து சிம்பிளாவே முதல்ல இருந்து போவோம். நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான ப்ரோக்ராம்லாம் நம்ம போக வேணாம். நம்ம வந்து சிம்பிளான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத பொதுவா நம்ம காலேஜ்ல சொல்லி தருவாங்க. அதுக்கு பதிலா இப்போ வந்து உங்க நேம் போட்டோ அதை இது பண்ணியோ நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த வேர்ல்டு இந்த வேர்ல்டு ஏ அப்படின்ற _ ஏ அப்படின்றது தான் அந்த ஃபைல் நேமா கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதுல வந்து நம்ம வந்து வழக்கம் போல நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து லைப்ரரி ஃபைல் தேவைப்படுது. அப்புறமேல வந்து என்னது, அந்த எந்த டைப்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்க போறோம். அதாவது வந்து டேட்டா டைப் அப்படின்றத சொல்லுவோம். இன்ட், ஃப்ளோட், டபுள், வாய்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து லைப்ரரி ஃபைலை முதல்ல கால் பண்ணணும். அந்த லைப்ரரி ஃபைலை கால் பண்றதுக்காக என்ன பண்றேன்னா #include iostream.h #include conio.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை நான் முதல்ல கால் பண்றேன். அப்புறமேல நான் என்ன பண்றேன்னா வந்து முதல்ல இன்ட் மெயினை வச்சு நான் சொல்றேன். வாய்டு மெயினை வச்சு முதல்ல சொல்றேன். அப்புறம் இன்ட் மெயினை வச்சு நம்ம பண்றதை பத்தி பார்ப்போம். அப்புறமேல வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல வாய்ட் மெயின் அப்படின்றத கொடுத்துட்றேன். அப்புறமேல என்ன பண்றேன், பிரேசஸ்குள்ளார கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத வழக்கம் போல நான் கொடுக்குறேன். நம்ம எப்படி வந்து சில வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுவோம், ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப்னு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்க யூஸ் பண்றப்ப சிஇன் சிஅவுட் அப்படின்றத பயன்படுத்துவோம். இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம வந்து எப்போதுமே வந்து நம்ம இன்டர்வியூக்கு போறப்பயும் சரி, இல்ல வந்து லேப் அப்ப பிராக்டிகல் வைவா ஊசி அப்பயும் சரி, நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சிக்கும் சி பிளஸ் பிளஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற, இப்போ வந்து என்ன எக்ஸ்டென்ஷன்ல நீங்க சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, சிஆர் தான் டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன்லயும், சி பிளஸ் பிளஸ் இருந்தா டாட் சிபிபின்ற எக்ஸ்டென்ஷன்லயும் நம்ம ஃபைலை சேவ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லணும். நிறைய பேர் காமனா பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா, சி ப்ரோக்ராம cpp.cppன்ற எக்ஸ்டென்ஷன்ல வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வரலன்ற சொல்றதும், சிபிபி ப்ரோக்ராம .cன்ற இதுல எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வரலன்றதும் வந்து காமனா செய்யக்கூடிய தவறுகள். இந்த தவறுகள்லாம் வந்து நாம வந்து பார்த்துக்கணும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த லைப்ரரி ஃபைல்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லைப்ரரி ஃபைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம், சி பிளஸ் பிளஸ்க்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்து அந்த லைப்ரரி ஃபைலை வந்து கால் பண்றதுல இருக்கு. நம்ம அந்த கரெக்டா அந்த லைப்ரரி ஃபைல கால் பண்ணால தவிர நம்மளால வந்து அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன் கேஸ் நம்ம அந்த ப்ராப்பரா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமா வந்து நம்ம வந்து லைப்ரரி ஃபைல்ஸ்ல நம்ம கால் பண்ணல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆயிடும்னா நம்மளுக்கு வந்து நம்மளால அந்த ப்ரோக்ராமை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைப்ரரி ஃபைல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லைப்ரரி ஃபைல்ஸை ரொம்ப கிளியரா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த எக்ஸிகியூஷனை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா அதுவே ஒரு தப்பாயிட்டு நம்மளால வந்து ப்ராப்பரா வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம நம்ம ரொம்ப நேரம் என்ன பண்ணிடுவோம்னா வந்து டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம் ப்ராக்டிக்கல் அப்ப. ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ண பழகிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மேல நான் என்ன பண்றேன் void main அப்படின்னு போட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். அப்புறம் பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கிட்டு கிளியர் ஸ்கிரீன் கொடுக்குறேன், சி அவுட்னு கொடுத்து வழக்கம் போல டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம வந்து ஒரு வேர்டை கொடுக்குறேன். நான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் என்ன பண்றேன்னா என் பேரையே வந்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்லி பத்தி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்புறமே செமிகோலன் வைக்கணும். அப்புறம் கெட்ஸ் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றோம். ஏன் இங்க ரிட்டர்ன் 0 கொடுக்கல அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து வாய்டுன்னு கொடுத்துருக்கேன். மெயின்ல என்ன பண்ணியிருக்கேன் வாய்ட் மெயின் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாய்ட் மெயின் அப்படின்றப்ப இந்த ரிட்டர்ன் 0 அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. இப்ப அந்த இடத்துல இன்ட் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன், இன்ட் மெயின் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேண்டேட்டரி. ரிட்டர்ன் 0ன்றது மேண்டேட்டரி. அந்த ரிட்டர்ன் 0 கொடுக்காட்டி வந்து நமக்கு என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இதை இது பண்றோம். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணிட்டோம், முதல்ல சேவ் பண்ணிடணும் ஃபைலை. சேவ்க்கு என்னது F2 பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து நமக்கு ஓபன் ஆகும். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நம்ம வந்து சேவ் பண்றோம் அப்படின்னா சேவர்ஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி பண்ண சேஞ்சஸ்ல நம்ம இது பண்றோம்னா F2 பிரஸ் பண்ணியோ அல்லது வந்து சேவ்ன்றத பிரஸ் பண்ணியோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ப்ரோக்ராமை ஓபன் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ல நம்ம என்ன பண்றோம் F3 பிரஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரோக்ராமை ஓபன் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் சேவ் அப்படின்றத மட்டும் நான் கிளிக் பண்ணி நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் முதல்ல வந்து கம்பைல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும். கம்பைல் பண்றப்பயே சில சமயம் எரர்கள் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா கம்பைல் டைம் எரர். நம்ம ரன் பண்ணக்கூடியப்ப வரக்கூடிய எரர் வந்து பாத்தீங்கன்னா ரன் டைம் எரர் அப்படின்றத சொல்லுவாங்க. கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத பத்தியும் ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வைவா ஓசியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்டர்வியூல நம்ம வந்து கம்பெனிக்கு போறோம் அப்படின்னா இன்டர்வியூல கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பெரிய லெவல்ல வந்து ப்ரோக்ராம் கேட்பாங்க, பெரிய லெவல்ல நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத நம்ம வந்து பிகினர்ஸா இருக்கப்ப, அதாவது இப்பதான் நம்ம காலேஜ் விட்டு முடிச்சுட்டு இப்ப வெளியே போறோம் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கப்ப நம்ம வந்து ரொம்ப பெரிய லெவல்லலாம் ஐயோ இப்படி கேள்வி கேட்பாங்களோ அப்படி கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு போகணுன்ற நெசசரி கிடையாது. கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி நான் முக்கியமான விஷயம் நான் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னா அந்த என்ன ப்ரோக்ராம் பண்றீங்களோ அந்த நேமையே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைல் நேமா கொடுங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களால வந்து என்ன ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியும், இது பண்ணவும் முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து
நான் என்ன பண்றேன், சிம்பிளா வந்து நான் வந்து இப்ப வந்து நான் வந்து வேர்ல்டுன்னு குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு பதிலா இப்ப வந்து என் பேர போட்டு கூட நான் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாரி நம்ம வந்து என்ன ப்ரோகிராம் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து நம்ம வந்து ஃபைல் நேம குடுக்கணும். அப்புறமேல நம்ம கம்பைல் பண்ண போறோம். கம்பைல் பண்றப்ப வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணாலுமே கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். கம்பைல் பண்ணாம ரன் பண்ணீங்கன்னா எரர் வரும். ஸோ அதனால நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இப்ப வந்து அந்த பிரேஸ நான் கீழ கொண்டு வந்தேன். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பாருங்க. நான் கீழ கொண்டு வரேன் பாருங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சாலுமே இட் ஷுட் பி என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். அப்புறமேல தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் குடுத்துருக்காங்க? Alt plus F9. Alt கீயும் F9யும் பிரஸ் பண்ணிட்டோம். பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து என்ன ஆகுது, இப்ப நமக்கு வந்து வார்னிங்கே இல்ல, எரரும் இல்ல. இன் கேஸ் வார்னிங் வருது, அது அப்படின்னா இந்த ப்ரோகிராம அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அஃபெக்ட் பண்ணாது. அது வந்து என்ன பண்ணும்னா, வந்து நமக்கு ப்ரோகிராம எக்ஸிக்யூட் பண்ண விடும். ஆனா எரர் இருந்தா, அந்த ப்ரோகிராம வந்து எக்ஸிக்யூட் பண்ண விடாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், எரர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏதுன்றத பார்த்து கிளியர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகணும். இப்ப நான் கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ என்டர் குடுத்துடுறேன். எனி கீன்றத குடுத்துட்டு என்டர் குடுத்துடுறேன். இப்ப ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பிளஸ் F9 அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து ரன் பண்றதுக்கான கமாண்ட். இப்ப நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணதுக்கு அப்புறம் இது மாரி ஸ்க்ரீன்ல நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அவுட்புட் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப இன்னொரு விஷயம். இப்ப வந்து நான் வந்து இதுல வந்து நான் என்ன பண்றேன், இந்த வாய்ட் மெயினுக்கு பதிலா எண்ட் மெயின் அப்படின்னு நம்ம மாத்துவோம் அத. எண்ட் அப்படின்னு மாத்துறேன். மாத்திட்டு இப்ப மாத்தணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும். சேவ் பண்ணணும் முதல்ல. சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றப்ப இப்ப வந்து வார்னிங் காமிக்குது. ஸோ அப்ப வார்னிங் வந்து பெரிய பிரச்சனை இல்ல. ஏன் வார்னிங் காமிக்குது, இப்ப ரிட்டர்ன் நான் வந்து என்னன்றத நான் குடுக்கல. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து வார்னிங் காமிக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணியே காமிக்கிறேனே. கண்ட்ரோல் F9 குடுத்து நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆகும். அதே இத இப்ப என்ட்ன்னு குடுத்துட்டேன்ல. இப்ப இந்த இடத்துல கெட்ச் கெட்ச் குடுத்துட்டேன். ரிட்டர்ன் 0 அப்படின்றத ஆட் பண்றேன். செமிகோலன் குடுக்கணும். குடுத்துட்டு F12 பிரஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன், சேவ் பண்ணிடுறேன் முதல்ல. சேவ் பண்ணிட்டு இப்ப நான் கம்பைல் பண்றேன். Alt F9 பிரஸ் பண்ணி கம்பைல் பண்றேன். இப்ப வந்து பாருங்க நமக்கு எரர் வந்து நம்மளுக்கு அதாவது வந்து எரரும் காமிக்கல, வார்னிங்கும் காமிக்கல. ஸோ இப்ப எனி கீய பிரஸ் பண்ண சொல்லுது. ஸோ எனி கீங்க நான் என்டர் கிளிக் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் கண்ட்ரோல் பிளஸ் வந்து F9 அப்படின்றத நான் பிரஸ் பண்றப்ப நமக்கு என்ன ஆகுது, ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து ஏன் வந்து வாய்ட் யூஸ் பண்றோம்? ஏன் வந்து இன்ட் யூஸ் பண்ணா ரிட்டர்ன் 0 அப்படின்ற யூஸ் பண்றோம்ன்ட்டு. ஏன்னா வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து இதாகுது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இது பண்றோம். அதான் என்ன பண்றோம்? வந்து இந்த இந்த ரிட்டர்ன் 0 இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம்.
இப்ப இந்த வாய்ட் அப்படின்ற பயன்படுத்துறப்ப இந்த ரிட்டர்ன் 0 அப்படின்றது நமக்கு இங்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த பிரேசஸ் க்ளோஸ் பண்றது, ஓப்பன் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்ப நம்ம ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்பவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுல நம்ம ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு இது தப்பு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து நான் வந்து இது அகைன் கம்பைல் பண்றேன். அப்புறமேல் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணனா எனக்கு வந்து அவுட்புட் வந்து எனக்கு வருது. இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து அடுத்த ப்ரோக்ராம் நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க் யூ.